ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கனவா கருவாடு தொக்கு தான் பண்ண போறோம். கனவா மீன் தான் சாப்பிட்ருக்கோம். இப்போ கனவா கருவாடு பாருங்களா, இது எடுத்து பாருங்க. இதான் கனவா கருவாடு. இது நான் எங்கள் ஊரில் பூம்புகாரில் நான் வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் கனவா கருவாடு நம்ம தொக்கு செஞ்சு சாப்பிடும்போது. அதுக்கு தேவையான பொருள்கள்: நல்லா வெங்காயம் அரிஞ்சிருக்கேன், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு நல்லா அந்த கல்லால் போட்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு மெயின் பொருள் என்னென்னா சோம்பு, ஜீரகம், மிளகு. வாங்க செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா சோம்பு போட்டுக்கும். இந்த பக்கம் வந்து வெந்நீர் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சுடு தண்ணி போட்டிருக்கோம், வெந்நீர் போட்டிருக்கோம். அப்புறம் தக்காளி போட்டிருக்கோம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோம். அங்கே கனவா தொக்கு செஞ்சிட்டு இருக்கும்போதே நான் மாவு போட்டேங்க, அள்ளிடும். நல்லா இங்கே பாருங்கள், சூப்பராக நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த டைம் நம்ம என்ன செய்யணும்னா, நீரில் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள், சூப்பராக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வந்து வெந்நீரில் சூடு பண்ணி அதில் போட்டுருணும். அதுக்கப்புறம் நம்ம பச்சை தண்ணியில் நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், கனவா கருவாடு இது இருக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. வீடே பயங்கரமாக வாசனை வரும். மஞ்சள் தூள் போட்டுக்கோம், தேவையான உப்பு போட்டுக்கோம். அடுத்தது வீட்டு மிளகாய் பொடி போட்டுக்கோம். மிக்சியில் வந்து ஜீரகம், சோம்பு, அப்புறம் வந்து மிளகு அதை அப்படியே நுணுக்கி நம்ம போட்டுக்கோம். அதுதான் சூப்பராக வாடை வருங்க, நல்லா வாசனையாக இருக்கும். தேவையானது திட்டமாக நம்ம தண்ணி வச்சுக்குவோம் நல்லா வேகிறதுக்கு. செம்மையாக வாசனை பொறுத்து பாருங்களா கனவா கருவாடு. இங்கே பாருங்கள், எனக்கு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, அழகாக இருக்குது பாருங்கள். இதேமாரி தான் நம்ம வந்து நல்ல கனவா செம்மையாக வாசனை வருது. அது எனக்கு பிடிச்சது என்ன தெரியுங்களா, வீடே நல்ல மனமாக இருக்கும், அப்படியே பயங்கரமாக இருக்கும். இவ்வளோதான் இறக்க போகிறேங்க. கிரேவி நான் செஞ்சுட்டு வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது பாருங்கள். இது மீனில் தான் நம்ம செஞ்சுருப்போம். இப்போ கருவாடில் செய்யும்போது செம்மையாக இருக்கும். இப்போ அந்த சாதத்தில் வச்சு சாப்பிடும் பாருங்க, அழகாக இருக்குது பாருங்க. இது வந்து எப்படி இருக்கு பாருங்க, இது வந்து சடக்கனவான்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் உடல் நல்லா வெந்நீரில் போட்டோம்னா சூப்பராகிடும். சாப்பிடும்போது இப்போ நம்ம வந்து நல்லா அப்படியே பிசைஞ்சு சாப்பிடணும். செம்மையாக சூப்பராக இருக்குதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், அம்முச்செல்லாம் இந்த காமிங்க. நல்லா இருக்கடா செல்லாம், சூப்பராக இருக்கு மம்மி. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் கனவா மீனில் தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். இப்போ கருவாடில் செஞ்சு கொடுக்கும்போது பயங்கரமாக வாடை வந்து வீடே பயங்கரமாக வாசனையாக இருக்குதுங்க. இதேமாரி உங்களுக்கு கனவா கருவாடு கிடச்சிதுன்னா நீங்கள் எப்படி தொக்கு செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம்.